பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. வனாந்தரத்திலே கர்த்தருடைய கிரியைகள், வனாந்தரத்திலே கர்த்தருடைய கிரியைகள் என்னதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அன்பான பிள்ளைகளே, இந்த உபாகமத்தின் புஸ்தகம் என்பது தேவனுடைய மனுஷனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில காரியங்களை உபதேசித்ததான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அதாவது இந்த புஸ்தகத்தினுடைய தொகுப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு 40 வருடமும் கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தினார் என்கிறதான நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு தான், சுருக்கம் தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம். இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினாரே, இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினாரே, நாம் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அவருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை உபதேசிக்கிற ஒரு புஸ்தகம் தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம். இது தேவனுடைய மனுஷனாகிய மோசே அவர் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக அவர் அந்த கானான் தேசத்திற்கு சமீபத்திலே அவர் ஜனங்களோடு பேசின வார்த்தைகளின் தொகுப்பாகத்தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் காணப்படுகிறது. இதில் அன்பார்ந்த என்னை அதிகமாய் தொட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட வனாந்தரமாய்த்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் கூட எப்படி இருக்குங்க? வனாந்தரமாய் தான் இருக்குது. எந்த ஒரு உதவியும் நமக்கு கிடையாது, நமக்கு எந்த ஒரு ஒத்தாசையும் கிடையாது. நம்மை தனியாய் நாம் போராடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை என்பது உண்மைதான். நீ வனாந்தரத்திலே நடந்து வருகிறாய் என்பது உண்மைதான். ஆனால் உன்னை வனாந்தரத்திலே நான் தனியாய் விடுகிற தேவன் அல்ல. நீ நடக்கிற வனாந்தர வழியிலே நான் உன்னோடு கூட வருகிற தேவன். வனாந்தரத்திலே நான் உனக்கு நிறைவை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்தரத்திலே கர்த்தர் நமக்காக செய்கிற முதல் கிரியை என்ன? அவர் வனாந்தரத்திலே நமக்கு நிறைவை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி நிறைவு, வனாந்தரத்தில் எப்படி நிறைவு வரும் என்று சொல்லி நமக்கு இங்கே ஒரு கேள்வி எழலாம். அன்பான பிள்ளைகளே, இந்த இடத்துல வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பெரிய வனாந்தர வழியே நீ நடந்து வருகிறதை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த 40 வருஷமும் உனக்கு ஒண்ணுமே குறைவுபடலை. நீ வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தாய், உனக்கு ஒன்றுமே குறைவுபடவில்லை. உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். 40 வருஷமும் நீ வனாந்தரத்தில் தான் நடந்தாய் இஸ்ரவேலே. ஆனால் கர்த்தர் வனாந்தரத்திலேயும் உன் கை கிரியைகளிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வந்தாரே. யோசிச்சு பாருங்க. வனாந்தரம்தான், உதவி இல்லாத ஒரு இடம்தான். ஆனால் வனாந்தரத்திலே ஆண்டவர் நிறைவை கொடுத்தார். எதை செய்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு குறையும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஆகாரம் வேண்டுமா? உலகத்தின் ஆகாரம் அல்ல, மனிதர்கள் சாப்பிடுகிற ஆகாரம் அல்ல, தூதர்களுடைய அப்பமாகிய மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவரே, எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொன்ன பொழுது காடைகளை கொடுத்தார். தண்ணீர் வேண்டுமாண்டவர் என்று சொன்ன பொழுது கர்த்தர் கண்மலையை பிளந்தாரே. ஒன்றுமே உனக்கு குறைப்படாமல் வனாந்தரத்திலே கர்த்தர் உனக்கு நிறைவை கொடுத்தாரே. அதை நினைத்து நீ கர்த்தரை துதி என்று சொல்லி அன்பான ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ? என் வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை போல் இருக்கிறது, எனக்கு உதவி இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லுகிறீர்களோ? கர்த்தர் சொல்லுகிறார், நீ வனாந்தர வழியை நடந்து வருகிறதை நான் அறிந்திருக்கிறேன். மகனே, மகளே, நான் அறிந்திருக்கிறேன். இந்த வனாந்தரத்திலே நிச்சயமாய் நான் உனக்கு நிறைவை கொடுப்பேன். எல்லா காரியத்திலையும் நான் உனக்கு நிறைவை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். ஒரு அருமையான ஒரு வசனம் நமக்கு தெரியும்.
இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இந்த இந்த கால் வீக்கத்தை விடுங்களேன். மேலிருந்த வஸ்திரம் 40 வருஷம் பழசா போகலை. இந்த இந்த வார்த்தையை நம்மளால யோசித்து பார்க்க முடியுதா? நம்முடைய மனித மூளைக்கு எட்டுகிறது அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம். இதில் இருக்கக்கூடிய உள்ளான அர்த்தம் என்ன? 40 வருஷங்க. ஒரு பிள்ளை எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரு பிள்ளை பிறந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 40 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைக்கு வயசு என்ன ஆகும்? 40 வயசு. அப்போ அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது உடுத்திருந்ததான அந்த உடுப்பு எப்படி இருக்கும்? 40 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை உடுத்துக்கிற உடுப்பு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் என்ன பண்ணல? பழசா போகல. அங்கிருந்து ஒரு சிலர் வஸ்திரம் இல்லாதவர்கள் ஒரே ஒரு உடுத்தி கொண்ட வஸ்திரத்தோடு கூட அவர்கள் புறப்பட்டிருக்க கூடும். ஏன்னு சொன்னால் நடுவிலே அவர்கள் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டபடினாலே உயிர் படைத்தால் போதும், இங்கிருந்து வெளியே போனால் போதும் எகிப்து தேசத்தின் சொல்லி அந்த ஒரு சிந்தையோடு கூட ஒரு வஸ்திரத்தையும் எடுக்காமல், மாற்று வஸ்திரங்கள் எடுக்காமல் சிலர் உடனடியாக உடுத்திருந்த வஸ்திரத்தோடைய கூட கிளம்பி இருக்கக்கூடும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 40 வருஷமும் அந்த வஸ்திரம் பழசா போகலையும். யோசிக்க முடியுதா? கர்த்தருடைய நிறைவை யோசிக்க முடியுதாங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கனவுல கூட நினைக்காத, உன் புத்திக்கு மனித மூளைக்கு எட்டாத நிறைவை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ வனாந்திர வழியை நடந்து வருகிறதை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். வனாந்திர வழியிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவை கற்றுக் கொடுப்பார். இரண்டாவது, வனாந்திரத்திலே கர்த்தருடைய கிரியை. இரண்டாவது கிரியை என்ன? வனாந்தரத்திலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உதவியை அனுப்பும். வனாந்தரத்திலே நிறைவு. இரண்டாவது, வனாந்தரத்திலே கர்த்தர் உதவிகளை, ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இஸ்மவேலை குறித்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். தேவன் பிள்ளையோட கூட இருந்தார். இந்த வார்த்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்படுகிறது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அந்த ஆகாரையும் அவருடைய மகனாகிய இஸ்மவேலையும் வீட்டை விட்டு அவர் துரத்தி விடுகிறார், அனுப்பி விடுகிறார். கையில் என்ன கொடுத்தாருங்க? சொத்துன்னு ஒன்றுமே கொடுக்கல. ஒரு துருத்தி தண்ணீரும் ஒரு அப்பத்தையும் கொடுத்து பிள்ளையை கொடுத்து விடுகிறார். அவள் போய் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். அன்பான அந்த பாரான் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். ஏன் இந்த வனாந்தரத்திற்கு அவள் போகணும்? அந்த காலத்திலே எகிப்திற்கு போகக்கூடியதான வியாபாரிகள் இந்த வனாந்தரத்தை ஒட்டினதான வழியில தான் பயணம் செய்வார்கள். எல்லா நேரத்திலும் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்காது. எப்பயாவது ஒரு முறைதான் அந்த பக்கமாக வியாபாரிகள், எகிப்திற்கு செல்லுகிற வியாபாரிகள் செல்லுவார்கள். அது எகிப்திற்கு போகிறதான ஒரு பிரதான ஒரு பாதையாக அந்த வனாந்தரம் அந்த நாட்களில் இருந்தது. ஏன் ஆகார் இங்கே போகணும்? ஆகாருடைய பிறப்பிடம் எகிப்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய தேசத்திலிருந்து அவள் பெற்றோராலே கைவிடப்பட்ட நிலையிலே அடிமையாய் இந்த ஆபிரகாம் சாராளோடு கூட அந்த பெண் எகிப்து தேசத்தில் புறப்பட்டு வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கு பெற்றோர் இல்லை, தன் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து எந்த ஒரு நற்காரியத்தையும் அந்த பெண் பார்த்ததில்லை. அடிமைத்தன வாழ்க்கை தான். இப்போ மறுபடியும் இப்போ கைவிடப்பட்ட நிலையில ஒரு பிள்ளையோடு கூட மறுபடியும் நான் எங்கே போவேன்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எகிப்து தான். எகிப்தை தவிர, ஆபிரகாமுடைய வீடை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாதே என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் எகிப்துக்கு போகிற அந்த வனாந்திரத்திற்கு போகிறாள். அங்கே யாரும் இல்லை, எந்த மனிதர்களும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிற தண்ணீரும் தீர்ந்து விட்டது. அந்த பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளை, இஸ்மவேல் கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கிறான். ஒரு இளம் வாலிப பருவத்தில் இஸ்மவேல் அந்த நாட்களில் இருந்திருக்க வேண்டும். ஒரு 15-16 வயதில் இஸ்மவேல் இருந்திருக்க வேண்டும். பிள்ளைக்கு தண்ணீர் கேட்டு பிள்ளை அழுகிறான். ஆனால் தண்ணீர் இல்லை. தன் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக மரிக்கிறது. தாயார் சொல்லுகிறாள், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லி எதிரே அம்பு பாயும் தூரத்திற்கு போய் சத்தமிட்டு அழுதாள். இந்த அம்பு பாயும் தூரம் என்று சொன்னால் எவ்வளவு தூரம்? இதை சரியாய் யூத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு 3/4 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். 750 அடி தூரத்துக்கு அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் போகிறாங்க.
750 அடி தூரத்திற்கு அவன் போகிறான். 3/4 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் சத்தம் போட்டு அழுகிறான். என் பிள்ளையை நான் பறிகொடுப்பதை என்னால் பார்க்க முடியும், என் பிள்ளை சாவதை என் கண்களால் பார்க்க முடியாது என்று சொல்லி சத்தமிட்டு அழுகிறான். அந்த அழுகையின் சத்தத்தை கேட்பதற்கு அந்த வனாந்தரத்தில் யாருமே கிடையாது. கைவிடப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய ஒரே ஒரு பிள்ளை, தன்னுடைய உலகமே அந்த பிள்ளை தான். இப்போதைக்கு அந்த பிள்ளையும் தன் கண்களுக்கு முன்னதாக மரித்து கொண்டிருக்கிறது. சத்தமிட்டு அழுகிறான். வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இஸ்மவேல் அழுதான் என்று சொல்லி வார்த்தை இல்லை. அழுதது யார்? ஆகார் தான் அழுதது. அப்போ பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்றது யாரை குறிக்கிறது? ஒருவேளை இஸ்மவேலும் அங்கே அழுதிருக்கலாம். ஆனால் இஸ்மவேல் அழுததை பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆகார் அழுததை தெளிவாக 21ஆம் அதிகாரம் குறிப்பிடுகிறது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அங்கே யார் அழுகிறது? ஆகார் அழுகிறார். ஆகாரை அடிமையாய் மற்றவர்கள் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த அந்நிய பெண்ணாகிய ஆகாரை கர்த்தர் பிள்ளையாகத்தான் பார்த்தார். அந்த பிள்ளையுடைய அழுகலை கர்த்தர் கேட்டார். ஆகாரோடு பேசுக, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திலே கர்த்தர் அதன் அழுகுரலை கேட்டார். இப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இஸ்மவேலுடைய அழுகுரல் என்றதான வார்த்தை, அந்த பேர் இஸ்மவேல் பேர் வரல, அந்த பிள்ளையின் அழுகுரலை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி வருகிறது. அந்த இஸ்மவேல் என்ற பெயர் வரவில்லை அங்கே. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என்ன நடக்குது? நீ எழுந்து உன் பிள்ளையை எடுத்து அதை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். என்ன நடந்தது? அவர்களுக்காக ஒரு நீரூற்று வனாந்தரத்தில் உண்டாக்கப்பட்டது. எந்த வனாந்தரத்திலே தன்னுடைய வாழ்க்கை முடியும் என்று சொல்லி நினைத்தாலும் அதே வனாந்தரத்தில் கர்த்தர் ஒத்தாசையை அனுப்பினார், உதவியை அனுப்பினார். வசனம் சொல்லுகிறது, அந்த தாய், ஐயோ இந்த வனாந்தரத்தில் என் பிள்ளை மரிக்கப் போகிறேன்னு சொல்லி எந்த வனாந்தரத்தை பார்த்து, எந்த பிள்ளையை பார்த்து அவள் அழுதாலோ அதே பிள்ளையை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தான். அவன் வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். வனாந்தரத்திலே ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பினார். உன் தேவனாகிய கர்த்தர், நீ பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வருகிறதை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். உன் வனாந்தர பாதை அவருக்கு தெரியும். ஆண்டவரே, நான் வனாந்தரத்தில் நடந்து வருகிறேனே என்று சொல்லி நீ கலங்க தேவையில்லை. உன் வனாந்தர பாதை கர்த்தருக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது, வனாந்தரத்தில் கர்த்தர் உன்னத பலனை கொடுக்கிறார். வனாந்தரத்தில் நிறைவு, வனாந்தரத்தில் உதவி. மூன்றாவதாக வனாந்தரத்தில் கர்த்தர் உன்னத பலனை கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் எலியாவை பார்க்கிறோம். எலியா 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பயப்படாத எலியா, இஸ்ரவேல் ராஜாவுக்கு பயப்படாத எலியா, ஒரே ஒரு ஆளாக தனி ஒருவராக நின்று கர்த்தரே உண்மையான தெய்வம் என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்த எலியா இப்பொழுது எசபேல் என்கிற ராணியின் வார்த்தைகள் நிமித்தமாய் பயந்து தன் பிராணனை காப்பாற்ற வனாந்தரத்திற்கு ஓடுகிறான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நாம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள், 5ஆம் வசனம், வனாந்தரத்தில் ஒரு நாள் பயணம் பண்ணி அவன் சூறைச்செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மரணத்திற்காக மன்றாடுகிறார். உலகத்தை அசைத்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி. நான் போத ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, என் வாழ்க்கை எல்லாமே வனாந்தரத்தை போல் இருக்கு, இந்த வனாந்தரத்திலேயே நான் செத்து போன நல்லம். அந்த சூறை செடியின் கீழே அவன் படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறான். அவருடைய சிந்தை என்ன? ஆண்டவரே, நான் தூங்குறேன், எனக்கு தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட தைரியம் இல்லை, நீரே என்னுடைய உயிரை எடுத்துருங்க, தூக்கத்திலே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தார், எலியாவே, உன்னுடைய வாழ்க்கை இந்த வனாந்தரத்தில் முடித்து போவதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை இந்த வனாந்தரத்தின் வெளியே கொண்டு வந்து உன்னை மேன்மைப்படுத்த, உன் மூலமாக நான் இன்னும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறேன், உன் மூலமாக நான் தீர்க்கதரிசிகளை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் எலியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய தூதனை அனுப்பி அவர் சொல்லுகிறார், நீ எழுந்திருந்த போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். உன் வனாந்தரத்தில், இந்த வனாந்தரத்தில் உன் வாழ்க்கை முடிந்து போய்விடும் என்று சொல்லி பயப்படாதே. ஊழியக்காரனே, உன்னுடைய ஊழியம் இதோடு கூட முடிந்து போய்விடும் என்று சொல்லி பயப்படாதே.
இந்த போராட்டங்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. இந்த மிரட்டல்கள் உன்னை ஒரு நாளும் உன்னை தோற்கடிப்பதில்லை. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். இந்த இப்போ இருக்கிறதான இந்த வனாந்தரத்தின் கர்த்தர் உன்னை உன்னத பலனால தம்முடைய பலத்தினாலே நிரப்பி இந்த வனாந்தரத்திலிருந்து வெளியே கொண்டு போய் உன்னை கொண்டு உலகத்தை மீண்டும் அசைக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் மீண்டுமாக உலகத்தை அசைக்க போகிறார். ராஜாக்கள் உங்கள் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறார். தீர்க்கதரிசிகள் உங்கள் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் அர்த்தம் என்ன? இந்த உலகத்தை ஆளுகிற, இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற தலைவர்கள், நம்முடைய பிராந்தியத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். நம்மை ஒரு வழிகாட்டியாக வைக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, இந்த போராட்டத்தெல்லாம் என்னால் தாங்க முடியாது, சகிக்க முடியாத ஆண்டவரே, இங்கேயே வாழ்க்கை முடிஞ்சிட்டா நல்லா. இல்லை, மரிப்பதற்காக எலியாவை நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. எலியா நினைத்தான் நான் செத்து போனால் நல்லம் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன நினைத்தார் எலியாவை குறித்து? உனக்கு மரணமே இல்லாமல் நீ பரலோகத்திற்கு வர வேண்டும். தேவ சித்தத்திற்கும் நம்முடைய விருப்பத்திற்கும் வித்தியாசத்தை பாருங்க. வனாந்தரத்திலே சோர்ந்து போன எலியாவுக்கு தம்முடைய உன்னதமான பலத்தை கொடுத்து அவரை நடத்தினார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த வனாந்தரத்தில் உன் வாழ்க்கை முடிந்து போகாது. இந்த வனாந்தரத்தை நீ மேற்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு உன்னதமான பலனை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். வனாந்தரத்திலே கர்த்தருடைய கிரியைகள், வனாந்தரத்திலே நிறைவு, வனாந்தரத்திலே உதவி, வனாந்தரத்திலே உன்னதமான பலன். இந்த 3 ஆசீர்வாதங்களும் கர்த்தர் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ இந்த பெரிய வனாந்தர வழியை நடந்து வருகிறதை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வனாந்தர வாழ்க்கையிலே உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, வனாந்தர வாழ்க்கையில் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உன்னதமான பலனை கொடுத்து பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அப்பா, இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சோர்வின் ஆயுதங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களை ஆண்டவரே சிலருக்குள்ளே கொண்டு வருகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் சுகித்திருப்பார்களாக, நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே, ஒத்தாசைகளை கிடைக்க பண்ணுவீராக. உன்னதமான பலனை கொடுத்து பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை தந்து நடத்தும். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.